காசுக்கு விலை போகாம நம்ம எப்ப நம்மளுடைய தன்மானத்தையும் சுயமரியாதைக்காகவும் மனமானத்திற்காக வருகின்ற கூட்டத்தோட ஒத்துழைச்சு நிக்கிறீங்களோ அன்னைக்குதாம நம்ம வாழ்வாதாரம் உயரும். இல்லனா இதே போல 1000 500 கூட்டிட்டு நம்மள ரோட்ல தான் வந்து நிப்பாட்டுவாங்க. இதத்தான் அவங்க பண்ண போறாங்கன்றதால முன்னாடியே கூட்டிட்டு வந்து ரோட்ல நிப்பாட்டிட்டாங்க. ஒரு தடவை ஒரு நேர்மையானவங்களுக்கு படிச்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. தன்மானத்தோட வாழ வைக்கிற அரிசிக்கு பருப்புக்கு வேட்டிக்கு சேலைக்கும் வருஷத்துல ஒரு தடவை வர பொங்கலுக்கு கரும்புக்கு கூட கையெழுத்து வச்சிருக்காங்கம்மா. உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறேன். ஏன் ஒரு நாள் கொடுக்குற அந்த 1000க்கும் 500க்கும் இப்படி நம்ம வந்து தெருவுல நிக்கணும் சொல்லுங்க? என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய பெரியம்மாக்கள்லாம் நின்றுட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் பார்த்தா அறியாமையிலே நின்றுட்டு இருக்க மாதிரிதான் தெரியுது. கோவம்ன்றது வரல. ஆனா இந்த அறியாமை எப்ப மாற போகுதுன்ற ஒரு ஏக்கம் தாமா வருது. ஒரு முறை காசு வாங்கிக்கிட்டு ஒரு நேர்மையானவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இத்தனை காருக்கு அவசியம் இல்லம்மா. இத்தனை காருக்கு ஒரே ஒரு கூட்டம் தனிச்சு நின்று போட்டிடுது. அதை ஒத்தைக்கு ஒத்து வந்து வெல்ல முடியல. இத்தனை காரோட உதவிகள், இத்தனை கவுன்சிலர்களோட உதவிகள், இத்தனை அமைச்சர்களோட உதவிகள், கோடிக்கணக்கான பணத்தோட உதவிகள். நீங்க எல்லாம் என்னைக்கும் தோத்து போயிட்டீங்க. அற்ப தேர்தல்ல வெற்றி பெறதுனால நீங்க ஒன்னும் பெரிய கூட்டம் ஆயிட முடியாதுங்க. பெரிய கூட்டம் ஆயிட முடியாது. 13 வருஷமா நெஞ்சில பயம் இல்ல, நேர்மை இருக்கு, நியாயம் இருக்குன்றதால பேசிட்டு போறோம். யாரோ ஒருத்தவங்க வந்து பதில் சொல்லுங்க. கள்ளச்சாராய சாவுக்கு என்ன வச்சிருக்கீங்க? 10 லட்சத்தை தவிர. நாளைக்கு இந்த உயிர் போக கூடாதுன்னா என்ன உத்தரவாதம் தருவீங்க? அந்த மக்களை கூட்டி வச்சிருக்கீங்களே, அவங்களுக்கு என்ன உத்தரவாதம் தருவீங்க? ஒரு பதில் இல்ல, ஒரு பதில் இல்ல. நானும் ஒரு வாரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரமா கேக்குறேன், ஒரு பதில் இல்ல. ஆனா எப்படிதான் வரப்பா திரியுறாங்கன்னு தெரியல. மைக்ல பேச முடியல. நிறைய விஷயத்த என்ன பண்ணி தொலைங்க.